ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸைஸ் 2.8ல செகண்ட் சம் போகலாம். சரிங்களா? ஷோ தட் சம் தான் நமக்கு இது ஆக்சுவலாக நம்ம ரெக்டாங்கல் ஃபார்மில் இருக்கு இல்லையா, பவர் 5 இருக்குது. இது நம்ம ரெக்டாங்கல் ஃபார்ம் 5 நமக்கு 5 டைம்ஸ் ஒரு மல்டிபிள் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் போயிடும். இது நம்ம நமக்கு போலார் ஃபார்ம் மாதிரிட்டா அதுக்கப்புறம் நமக்கு டிமாஸ் தேர்ம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கல் ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மை கனெக்ட் பண்ணும். போலார் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி 2.7 எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். சரி, இப்போ போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ லெட்டு இசட் எடுத்துறேன் √3/2 ப்ளஸ் i/2 எடுத்துறேன். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு போலார் ஃபார்ம் எடுத்துங்க. என்ன ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு போலார் ஃபார்ம். ஃபஸ்ட்டு மாதிரி கண்டுபிடிப்போம், ஆர் வேல்யூ மாடலஸ் கண்டுபிடிப்போம். செகண்ட் அந்த தீட்டா இருக்கு இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் ஃபைன் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆர் போயிடலாமா? மாடலஸ் ஆர் ஈக்குவல் டு எப்படி கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னதுங்க, √3/2 அது ஸ்கொயர் பண்ண வரும் 3/4 வந்துடும். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணால் 1/4 வரும். அது நமக்கு 3/4 ப்ளஸ் 1/4 ஆக்சுவலாக நமக்கு 1 தான் ஆன்சர். அடுத்து நமக்கு ஆர்குமெண்ட் போயிடலாமா? ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா கிட்ட நமக்கு tan inverse of y/x. y மீனிங் தெரியும் உங்களுக்கு, இமேஜினரி பார்ட்டு பை ரியல் பார்ட்டு. இப்போ இமேஜினரி பார்ட் நமக்கு என்னது 1/2 டிவைடட் பை √3/2 இமேஜினரி பார்ட் இல்லையா. ரியல் பார்ட் வந்து √3/2. 2 கேன்சல் ஆகிடுமா, நமக்கு 1/√3. 1/√3 வேல்யூ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/√3ங்களா. இது வேலையும் நமக்கு 30 டிகிரி வருமா? 30 நம்ம அது 5/6. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிச்சா இதை நமக்கு என்ன பண்ணோம், டீட்டா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணோம், நமக்கு இந்த ரெக்டாங்கல் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் எந்த குவாட்ரண்ட்ல பிளேஸ் ஆயிருன்னு பார்க்கணும். இப்போ சின்ஸ் √3/2 ப்ளஸ் i/2 லைஸ் இன் தி, ரெண்டுமே பார்க்கலாம். நம்ம ரியல் பார்ட் நம்ம எக்ஸ் ஆக்சில் இருக்கும், இமேஜினரி பார்ட் வந்து ஒய் ஆக்சில் இருக்கும். இப்போ நம்ம ரியல் பார்ட்டும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டும் ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் வேல்யூஸ். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் கண்டிப்பாக வரும் நமக்கு. சரி, லை இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ நமக்கு இந்த டீட்டா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம வந்து டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ டீட்டா ஜஸ்ட் இந்த ஆல்ஃபா வேலையை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ தேர்ஃபோர் இசட் வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு, ஏன்னா இசட் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த போலாகம் ஆர் காஸ்டா ப்ளஸ் ஐ sin இருக்குமா. அப்போ இங்கே என்ன நமக்கு டீட்டா ஆர் வேல்யூ 1 தான், அது நீங்கள் விட்டுக்கலாம். காஸ் 5/6 ப்ளஸ் என்னது ஐ sin 5/6. இப்போ நம்ம இசட் கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போ இதை நீங்கள் மாடுலஸ் ஆக்சுவலாக நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன வரும் நீங்கள் பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் என்ன வரும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் 5/6 ப்ளஸ் வரும் sin ஸ்கொயர் 5/6. அப்போ நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 1 இல்லையா. அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் 1 வரும். அதான் நம்ம இங்கே எழுதுவோம். வீணோ போட்டுட்டு வீணோ இஃப் மாடலஸ் ஆஃப் இசட் 1 இருந்தா, நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்துருப்போம். மாடலஸ் ஆஃப் இசட் 1னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண வரும், மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் 1 வரும். மாடலஸ் ஃபார்முலா நம்ம என்ன தெரியும்னா z இன்ட்டு z பார் = 1. அப்போ z பார் நம்ம நமக்கு 1/z வந்துடும். சரிங்களா? அப்போ இதை நம்ம ஒவ்வொரு டைம் போட்டு கட்ட அவசியம் இல்லை. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதலாம். இஃப் மாடலஸ் ஆஃப் z 1 தென் z பார் = 1/z எடுத்துக்கலாம். அப்போ இங்கே z வந்து காஸ் 5/6 ப்ளஸ் ஐ sin 5/6. 1/z நமக்கு என்ன பண்ணும், அதுவும் அதாவது இன்வெர்ஸ் ஆக்சுவலாக அதுவும் என்ன வந்து நமக்கு இந்த cos 5/6 minus i sin by 6 வந்துடும். சரிங்களா? அப்போ z bar equal to cos 5/6 minus i sin 5/6 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த z bar தான் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு z பார்த்தா தெரியும் உங்களுக்கு √3 ப்ளஸ் √3/2 ப்ளஸ் i/2 இல்லையா. அப்போ இங்கே நான் நமக்கு therefore பார்த்தீங்கன்னா வந்துடும் √3/2 மைனஸ் வரும் i/2 வந்துடும். ஓகேங்களா?
இது வந்து நமக்கு காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 வேலையும் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு எல்ஹெச்எஸ் போகலாம். ஓகேவா? என்ன பண்ணிருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெக்டாங்கல் ஃபார்ம் ஜஸ்ட் போல பார்த்துறேன். அப்புறம் நமக்கு அந்த கான்ஜுகேட் நமக்கு எடுக்கும்போது நான் நமக்கு √3/2 + i/2 வேல்யூ பார்க்கும்போது cos 5/6 + i sin 5/6 வருது. அப்போ √3/2 மைனஸ் i/2 என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos 5/6 மைனஸ் i sin 5/6 வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் போயிடலாம். √3/2 + i/2 பவர் 5 ப்ளஸ் √3/2 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் i/2 பவர் 5. இது வேலையும் கண்டினியூ இல்லையா? இப்போ குழப்பம் பார்த்தோம் cos 5/6 ப்ளஸ் i sin 5/6 பவர் 5 ப்ளஸ் cos 5/6 minus I sin 5/6 power 5. இப்போ இது டிமோஸ் தேரம் ஒன்று இருக்கு நமக்கு. அந்த டிமோஸ் தேரம் படி என்ன பண்ணலாம், இந்த போலார் ஃபார்ம்ல பவர்ல இருந்தா அது ஆர்குமெண்ட்டை நீங்க மல்டி பண்ணலாம். அப்போ என்ன வந்துடுங்க, ஆர்குமெண்ட் 5/6, அப்போ அதோட 5 மல்டி பண்ணிங்க. அப்போ 5/6 வரும் ப்ளஸ் I sin 5/6 ப்ளஸ் அதே போல் இங்கேயும் பண்ணலாம் cos 5/6 மைனஸ் I sin 5/6. இதில் அந்த ப்ளஸ் I sin 5/6 மைனஸ் I sin 5/6 கேன்சல் பண்ணும். அப்போ இரண்டு ஆட்டம்னா 2 cos of 5/6. இப்போ இந்த 5/6 வேணால் நமக்கு ரேடியன் நம்ம மாத்திரம் பாருங்க. நீ நார்மலாக யோசிச்சா தெரியும் உங்களுக்கு. நீ டீட்டாவோட கன்வெர்ட் பண்ணி டிகிரியோட கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் 5/6 மீன்ஸ் நமக்கு என்னது 30 டிகிரியா, இன்ட்டு 5 போட 150 டிகிரி. அப்போ 150 போடலாம், நமக்கு 180 மைனஸ் 13 போடலாம் இல்லையா? அப்போ நம்ம இங்கே கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே ரேடியன் கொஞ்சம் பாருங்களாம், இந்த மிக்ஸ் ஃப்ராக்ஷன் போடலாம் நமக்கு இல்லையா? அப்போ 5 மைனஸ் 5/6 போகிறேன், அதுதான் 180 மைனஸ் 30 தான் போகிறோம். அப்போ நமக்கு கிராஸ் பண்ணி உங்களுக்கு எல்சிஎம் போடும்போது தெரியும் உங்களுக்கு என்ன வரும், 6/5 மைனஸ் 5 வரும். அப்போ 5/5 வந்துடும் இல்லையா நம்மளுக்கு, சரிதானே? இப்போ 2 இன்ட்டு cos, இப்போ நம்ம cos ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஃபார்ம்ல என்னது, cos ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஃபார்ம்ல என்ன வரும், cos தீட்டா. செகண்ட் போடணும், செகண்ட் வந்து மைனஸ் காஸ்ட்டாக வந்துடும் இல்லை? ஏன்னா 180 இங்கே இருக்கும் இல்லையா? 180 மைனஸ் சொல்லும்போது செகண்ட் போடுறது, செகண்ட் போர்டில் சைனும் கொசிக்கும் தான் ப்ளஸ், இப்போ காசு ஆகும் மைனஸ் வருமா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நமக்கு மைனஸ் cos 5/6 வந்துடும். நமக்கு cos 30 டிகிரி வேல்யூ என்னது, √3/2ங்களா? இப்போ மைனஸ் √3/2, 2 கேன்சல்ங்களா? இப்போ ஆன்சர் என்னது, மைனஸ் √3. சரிங்களா? சரியா இருக்கு. ஒன்று போட்டு கரெக்ட் தான், ஈக்குவல் டு RHS. சரி, இப்போ ஒரு கிளான்ஸ் திரும்பி ஒரு பார்த்தலாம். என்னென்னு இப்போ நம்ம ரெக்டாங்கல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு நம்ம கோலஃபாக மாற்றுங்க. மாற்றிட்டா நமக்கு √3/2 ப்ளஸ் i/2 வந்து நமக்கு வந்து cos 5/6 ப்ளஸ் I sin 5/6 நமக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது பண்ணுறோம், நமக்கு அப்படியே இந்த மாடல்ஸ் ஆஃப் Z 1 இருந்தால் இந்த இன்வர்ஸும் என்ன நமக்கு கான்ஜுகேட் ஈக்குவல் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த √3/2 மைனஸ் i/2 என்ன மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அது இந்த பக்கம் கான்ஜுகேட். ஆக்சுவலாக இந்த cos 5/6 ப்ளஸ் I sin 5/6 இன்வர்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன ஆகும், cos 5/6 மைனஸ் I sin 5/6 ஆகிடும். சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், காஞ்சி எடுத்துடலாம். இப்போ ரெண்டு வேலையும் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து எல்ஹெச்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து நம்ம நமக்கு இங்கத்தில் நம்ம டிமோவர்ஸ் தேரம் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த பவரில் இருக்கிற வேல்யூவை நமக்கு உள்ள இந்த ஆர்குமெண்ட் கூட நம்ம மல்டி பண்ணணும். அதுதான் டிமோவர்ஸ் தேரம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.